அரசர் ஊர் வழியா தான் போவாரு அந்த ஜேடெல்லாம் வணிகம் பண்ற இடத்துக்கு. நாம அரசரை பார்க்கலாம், நல்லா இருக்கும். அரசர் தலைநகர்ல இருந்து வர்றது நாமெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறதுக்கு போகிறதுக்கெல்லாம் இவளுக்கு தங்கச்சிக்காரிக்கு ரெடி தான். ஆனா அக்கா காரி வரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறப்போ எங்க சிக்கன் எல்லாம் கிடைக்கும், நல்லா ஃபுட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிடுவாங்க. அரசர் தன் மகளான சொலனாவை பாப்பாரா, அது தன் மகள் தான் அப்படின்னு அடையாளம் கண்டுக்குவாரா, என்ன ஏதுங்கிறது கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்க தான் நம்மளோட அக்கா காரி. ஆனாலும் மனசு வந்து கேட்க மாட்டேங்குது. இந்த பையன் இன்னொரு பையன்கிட்ட வந்து டே நான் வந்து பேசிட்டேன், சொலனா வருவா, சொல்கி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நாம 2 பேரும் போகலாம், அவங்க 2 பேரும் வருவாங்க, நம்ம ஜாலியாக 4 பேரா போகலாம் அப்படிங்கிறப்போ தங்கச்சிக்காரி ஒத்துக்கிட்டாலும் அக்கா ஒத்துக்கவே மாட்டாளே. அதெல்லாம் நான் ஒத்துக்க வச்சுட்டேன்டா, அங்கே சிக்கன் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி ஒத்துக்க வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்தில் சாப்பாட்டுக்காகவும் நல்ல சிக்கன்லாம் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காகவும் அக்கா ஒத்துக்கிட்டாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. நாங்கெல்லாம் வரல, வேணா நீங்க போங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அக்காக்காரி இல்லாமல் தங்கச்சிக்காரி தனியாக போக முடியாது. ஏன்னா அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் இவங்களோட அம்மாக்கள் எல்லாம் உட்காந்து துணி துவச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஷார்ட்டா இருக்கிற லேடிக்கு தங்கச்சிக்காரியே பிடிக்காது. அவள் அழகுதான், ஆனாலும் வந்துட்டு ரொம்ப வந்து ஷார்ட் டெம்பரு, பேசுறதுல எடுத்துரிச்சு பேசுற மாதிரி தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் ஹைட்டா இருக்கிற லேடிக்கு அக்கா தங்கச்சி 2 பேருமே பிடிக்கும். ஆனால் அக்காவை கொஞ்சம் கூட பிடிக்கும். அதே மாதிரி ஷார்ட்டா இருக்கிற லேடிக்கு அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், அக்கா காரி அழுததே கிடையாது தெரியுமா. நான் கவுண்டே பண்ணிடலாம் விரல் விட்டு, அந்தளவுக்கு தான் அந்த குழந்தை அழுதுருக்கும் அப்படிம்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு சாவும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த பக்கம் எப்படி இந்த அக்காவை வந்து சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒன்றுமே புரியல. எங்கேன் அங்கே இந்த ஃபுட்டு கிடைக்கும், சூப் கிடைக்கும், அதுவும் இந்த சீ ஃபுட்டெல்லாம் நல்லா கிடைக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக டெம்ப்ட் பண்ணுறாங்க. அந்த இன்னொரு பையன் இருந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க, நாம போயிட்டு நாம நல்லா சாப்பிட்டு வரலாம், என்ன தங்கச்சிக்காரி நீ வரியா அப்படின்னு கேட்கறதுக்கா கண்டிப்பாக நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி போகிறப்போ சரி நான் வரலனாலும் நீ போகணுங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டேன், நான் அம்மாட்டப்ப என்னன்னு சொல்கிறதெல்லாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி வரேன்ருவாங்க. இப்போ உடனே இவங்க போக போகிறது கிடையாது, நாளைக்கு தான். அம்மா கிட்ட இதை காரணமாக வந்து சொன்னால் கண்டிப்பாக அம்மா அலோவ் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியாது. என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதனால அக்காவும் தங்கச்சி ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. நைட்டு சாப்பிட்ற சமயத்தில் அக்கா கறியை கேட்குறா, அம்மா அப்பாவோட ட்ரெஸ்ஸில் பார்த்தே கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ ஆமாண்டி பார்த்தேன், ஆனால் நூலும் ஊசியும் எங்கே வச்சேன்னு தெரியல, நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படிங்கிறப்ப எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிறதே இவங்க தான். அம்மா நாளைக்கு நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நாளைக்கு வாங்கிட்டு வரீங்களா, தேவையில்லை, நீங்கள் எதுக்கு ஊருக்குள்ளே போகிறீங்க, அப்பா எப்படி இருந்தாலும் ஊருக்குள்ளே வேலைக்கு போவார் இல்லையா, அவர் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேர் அப்பா அம்மா பார்க்குறப்போ சரி குழந்தைங்க ஊருக்குள்ளே வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கோச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவ கிட்ட சொல்கிறாங்க அவங்க போட்டுமே அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டுறாங்க. சரி உங்கள் அப்பா சொல்கிறதுனால அனுப்பி வைக்கிறேன், அன்னைக்கு மாதிரி வழி தவறி போயிடக்கூடாது, போனோமா ஊசி நூலெல்லாம் வாங்கினோமா வந்தமான்னு இருக்கணும் சரி அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாங்க. நைட்டுனா 2 பேருக்குமே தூக்கம் வர்றதில்ல. அக்கா கறிக்குன்னா சூப்பாமே சிக்கனாமே நான் சிக்கனையும் ரைஸையும் போட்டு கலந்து கட்டி சாப்பிடுவேன்னு அவங்க ஒரு பக்கம் ட்ரீமில் இருக்க. இந்த தங்கச்சிக்காரோட ட்ரீம் எப்படி இருக்குன்னா, அரசர் வருவார், இளவரசர் இருப்பார், பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, அவங்கள நான் பார்க்க போகிறேன், நான் பார்க்குறத அவங்க பார்த்துட்டா அவங்க என்ன பார்த்தது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவளோட கற்பனை அப்படிங்கிறது அது வந்து தறிகட்டு ஓடிட்டு இருக்கு. இவங்க வந்து ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்து ஊருக்கு சேர்ந்துட்டாங்க. நைட் ஆயிடுச்சு, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போது ஜின்மா வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற சமயத்தில் விசு வந்துட்டு என்னப்பா பிளான் பண்ணிட்டு இருக்க, உன்னால் அரசரை அவ்வளோ ஈஸியாக கொண்டுட முடியுமா அப்படி நீ நினச்சிட்டு இருக்கியா, என்னமோ சபதம் எடுத்த என் அப்பாவை கொன்ன மாதிரி அரசரை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தேன் அப்படிங்கிறப்போ ஏன் இதே மாதிரி தானே வேட்டைக்கு போன எங்கள் அப்பாவை சூழ்ச்சி பண்ணி இப்போ இருக்கிற அரசர் கொன்னாரு, அதே மாதிரி இப்போ இவர் சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்திருக்காரு, இதை நான் யூஸ் பண்ணி இவரை வந்து மர்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ இதை பாரு, உங்கள் அப்பா வேட்டைக்கு போனப்போ நீ 3 வயசு குழந்தை பச்சை மண்ணு, ஆனால் இப்போ அரசருக்கு 23 வயசுல சிங்கம் மாதிரி பையன் இருக்கான், அவனை தாண்டி நீ அரசரை தொடவே முடியாது, அதுதான் வித்தியாசம். உன் அப்பாவை சாகடிக்கிறதுக்கு அவங்க சூழ்ச்சி பண்ணதுக்கும் இப்போ நீ அரசரை கொள்றதுக்காக சூழ்ச்சி பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படிம்பாங்க. அது புரியாமல் இல்லை ஜின்முக்கு, அதை பற்றி யோசிக்கிறான். ஆனாலும் அது எல்லாத்தையும் மனசில் வச்சு நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் அரசர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அறிவிப்பு கொடுப்பாங்க, அரசர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் இதை பாருங்க விசு அங்கிள், நான் வந்து தூங்கிட்டேன்னு சொல்லிடுங்க, நான் அரசரை இந்த நிலைமையில பார்க்க விரும்பல அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் உடனே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அரசரை கொல்ற மைண்டில் இருக்காங்க. அரசரை நேரில் பார்த்து ஏதாவது பேசுகிறப்போ தேவையில்லாமல் வளர்றதோ இல்லை கொல்ல வேண்டாம் அப்படின்னு மைண்டு மாறிடும் அப்படின்னு தோணுது. அதனால விசு கரெக்டாக வெளியே வந்து அரசர் வர்றப்போ ஜின்மு தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சீக்கிரம் தூங்கிட்டானா, சரி அரண்மனையில் இருக்கிறப்ப தான் அடிக்கடி அவனை அரண்மனைக்கு கூப்பிட்டு பார்த்து பேச முடியலையே, இப்படி ட்ரிப்புக்காக வெளியே வந்தப்பாவது கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், பரவாயில்ல. அப்புறம் விசு
உனக்கு நான் மனசார நன்றி சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஜின்மோ பண்ற ஒவ்வொரு தப்புகளையும் சுட்டி காட்டி அதை வச்சே அவனை வந்து காரணப்படுத்தி ஒவ்வொரு டைமும் அரசவை கூட்டுறப்பவும் அவனை பத்தின குற்றங்களையே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் மேல இருக்கிற அதிகப்படியா அன்புனால அவன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டும், குழந்தையா இருந்தவன, என்ன 3 வயசு குழந்தையா இருந்தவன நீ கண்ணு கருத்துமா வளர்த்து ஆளாக்கியிருக்க விசு. அந்த ஒரு மனசுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் பேசுறதெல்லாம் சுத்தமா மந்திரியாருக்கு பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி அவர் அரசரா பதவியேற்றதுக்கு அப்புறமாக இறந்து போன அரசர் குழந்தை தன்கிட்ட வச்சுப்பாரு இல்லையா, தன்னோட குழந்தைய ஃபர்ஸ்ட் மந்திரியார்கிட்ட தான் கொடுப்பாங்க. இந்த குழந்தைய வந்து அரண்மனைக்கு வெளியே வச்சு நீ பார்த்து வளர்த்துக்கோ, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுன்னு சொல்லி தான் மந்திரியார்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா மந்திரியாருக்கு இறந்து போன அரசர் சுத்தமா பிடிக்காது. அதனாலேயே அவர் குழந்தையும் பெருசா அவருக்கு பிடிக்கல. என்னடா இந்த குழந்தைய நாம தான் வளர்க்கணுமோ அப்படின்னு சொல்லி தான் தூக்கிட்டு வந்திருப்பாரு. எதுக்கால கரெக்டா விசு வந்தோன்னு விசு கிட்ட கொடுத்துருப்பாரு. இறந்து போன அரசர் மேல நீ தான் பயங்கர லாயலா இருக்கே இல்லையா, அதனால அவர் குழந்தைய நீயே வச்சு வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாரு. அரசருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம பையன் மந்திரியார்கிட்ட வளர்ந்தா நல்லபடியா வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. பட் இறந்து போன அரசர் குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு வளர்க்க விருப்பம் இல்லாமல் விசு கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சாலும் விசு வந்து தன் குழந்தை மாதிரி கண்ணுக்கு கண்ணா கருத்தாதான் வளர்த்துருப்பாரு. பல வாட்டி ஜின்மோ பண்ற பிரச்சனையெல்லாம் வந்து அவைக்கு வர்றப்போ ஒவ்வொரு டைமும் ஜின்மோ பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து ஜின்மோக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்காக தான் மனசார நன்றி சொல்றாரு. அந்த பையன் இப்போ நல்லா இருக்கான். இன்னும் சொல்ல போனா ஜின்மோ உயிரோடு இருக்கிறதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சியாக தான் சொல்வார். ஏன்னா தம் பையனை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு இல்லையா. ஸோ அதுக்காக மனசாரதான் நன்றி சொல்லிட்டு போவாரு. போனதுக்கு அப்புறமாக விசுவுக்கே வந்து புரியல. ஏன்னா அரசர் மீன் பண்ணி மனசார கேட்குறாரு அந்த நன்றியை. அதை வந்து இவரால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் நிஜமாக இவ்வளோ மீன் பண்ணி கேட்குறீங்களா, நம்ப முடியலையே, நீங்கள் இந்த அளவுக்கு நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு தான் விசுவுக்கு தோணும். ஆக்சுவலாக ஜின்மோ வந்து சின்ன பையனாக இருக்கிறப்ப இறந்து போன அரசரோட குழந்தை தானே. இந்த குழந்தைய வந்து நம்ம வேற ஏதாவது நாட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா, இல்லை வேற ஏதாவது ஊருக்கு அனுப்பிச்சிடலாமா, இல்லைன்னா இந்த குழந்தைய வந்து நம்ம கொன்னுடலாம், இல்லைன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமாக உங்கள் அரியணைக்கு ஆபத்து வரும், பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட அவையில் வந்து பேச்சு வந்திருக்கும். ஏன்னா குழந்தையா இருக்கிறான், இப்போ நம்மளுக்கு தெரியாது, வளர்ந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு எதிராகவே படையை திரட்டலாம், உங்களுக்கு எதிராகவே சண்டை செய்ய வரலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்திருக்கும். அதனால குழந்தையா இருக்கிறப்பவே அவனை நம்ம கொன்னுடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த குழந்தைய கூட இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் என்னதான் பேசியிருந்தாலும் அரசர் அதுக்கு உடன்பட மாட்டார் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் அரசரோட பேச்சை மீறி நிறைய தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு அரசருக்கே தெரியாம. அந்த சமயங்கள்ல எல்லாம் பாதுகாத்து நின்றவர் விசுதான். அதனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு மனசார நன்றி கேட்டுட்டு போறாரு அரசர். ஆனா இப்படி இவங்க வெளியே பேசிக்கிட்டது எல்லாத்தையும் உள்ள ஜின்மோ கேட்டுட்டு தான் இருக்காரு. என்னது, என்ன வந்து விசு நல்லபடியா வளர்த்ததுக்கு அரசர் நன்றி சொல்லிட்டு போறாரா, என்னடா இது, அரசருக்கு இப்படி ஒரு முகம் இருக்கா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே தானே கிடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ பாட்டுக்கு யோசிக்கிறான். அதுக்கப்புறமாக அரசர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. மந்திரியாரே கேட்கிறாரு, அரசர் எனக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அப்படிங்கிறப்போ, பல வருடங்கள் ஆச்சு நானும் ஜின்மோவும் ஒரே இடத்துல தூங்கி, இப்போ கிட்டத்தட்ட வேற வேற ரூம்பா இருந்தாலும் ஒரே இடம் தானே. ஸோ தன் பையன் தனக்கு பக்கத்துல ஒரு இடத்துல தான் தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப அவருக்கு சந்தோஷமா இருக்கு. தன் பையன் அப்படின்னு மென்ஷன் பண்ணாம ஜின்மோவும் நானும் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணி பல வருடங்கள் ஆச்சு, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் மந்திரியாருக்கு பிடிக்கல. ஜின்மோ மேல என்ன இவருக்கு இவ்வளோ பாசம் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் என்னதான் சொல்லிட்டு போனாலும் சரி, அரசருக்கு சரியாவே தூக்கம் வரல. அரசருக்கு வேற பல கவலைகள் இருக்கு. அப்போ இளவரசர் வந்து கேட்குறாரு, அப்பா தூங்கிட்டாங்களா, அரசர் தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு. இல்லைப்பா இன்னும் தூங்கலை அப்படிங்கிறப்போ, இதோ நான் வந்து இந்த சாம்பிராணி கொண்டு வந்திருக்கேன், இந்த வாசனை நல்லா இருக்குமா, நல்ல தூக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அரசர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் அரசருக்கு தூக்கம் வர்ற மாதிரி இல்லை. அரசரி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னா நான் பெண்களை வர சொல்லட்டுமா, இந்த மாதிரி தாலாட்டு பாடுறவங்க, கதை சொல்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பெண்களை வர சொல்லட்டுமா அப்படிங்கிறப்போ அரசர் சிரிச்சிட்டு, இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், தன்னை போல தூக்கம் தான் தூங்க போகிறேன். ஆனால் பெண்களை பற்றி நீ பேசுகிற அப்படின்னா, ஒரு ஆண் பெண்களை பற்றி பேசுகிறான் அப்படின்னாலே அவன் லோன்லியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உனக்கு கல்யாண வயசும் ஆயிடுச்சு, உனக்கு மனசில் ஏதாவது பிடிச்சிருந்த பெண் இருந்தால் என்கிட்ட சொல்லு, இல்லை நான் உனக்கு பொண்ணு பார்க்கட்டுமா அப்படிங்கிறப்போ, ஐயோ இல்லை அரசரே எனக்கு பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது, எனக்கு இப்போ திருமணத்தை பற்றினால யோசிக்கவே முடியாது, அதனால் நான் ஏதோ பெண்களை பற்றி பேசுனதுனால நான் பெண்கள் மேலே விருப்பமோடு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறப்போ, ஏன்ப்பா அப்படி சொல்கிற, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக உன் வாழ்க்கையவே மாத்திர ஒருத்தையும் நீ மீட் பண்ணுவேன். அப்படி நீ மீட் பண்ணுறப்போ எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவளை போக விடாமல் நல்லபடியாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. என் பையன் நல்லபடியாக நாட்டை ஆள்ற அரசனாக வர்றதுல எனக்கு எவ்வளோ பெருமையோ, அதே மாதிரி ஒரு மேனா ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பஸ்தனா நீ வாழ்றதும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதை தான் ஒரு தகப்பனாவும் நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுவார். இளவரசர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, சரி அரசரே நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே நின்று இத்தனை கான்வர்சேஷனையும் மந்திரியாரும் கேட்டுட்டு தான் இருப்பார். இளவரசர் வெளியே போனதுக்கு அப்புறமாக, அப்போ நீங்கள் இன்னும் சாவாவை மறக்கலையா அரசரே, இன்னும் உங்கள் மனசில் சாவா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியாருக்கு இன்னும் அது ஆணித்தனமாக புரியுது. ஏன்னா இப்படி ஒரு பொண்ணு கூட வாழணும், அந்த பொண்ணை நீ எப்பவும் இழந்துடக்கூடாது அப்படின்னு அரசு சொல்கிற வார்த்தையில சாவாவை நினைச்சு அது மந்திரியாருக்கு நல்லாவே புரியுது.
அதுக்கப்புறம் அரசரும் வாய் விட்டே சொல்றாரு, சாவா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்படியே சீனை கட் பண்ணா, இன்னைக்கு தானே அரசர் நம்ம ஊர் வழியா வர போறாரு, நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி கிளம்பிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு முன்னாடியே தங்கச்சிக்காரி எழுந்துட்டா. எப்பவுமே சீக்கிரம் எழுந்திருக்காதவ எழுந்திரிச்சு மேக்கப் பண்றா. ஐயோ தலைக்கு எதுவும் வச்சுக்கிறதுக்கு எதுவும் சரியா இல்லையே, சரி அம்மா ரூம்ல போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் பின்னை எடுக்கிறான். அது எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ள சாவா வந்துருவாங்க. வந்தவங்க எதுக்கு இதை தொட்ட, இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுருவாங்க. ஒரு மாதிரி ஆயிடும் தங்கச்சிக்காரிக்கு. சுகம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ அக்கா வந்து, இப்போ ஏண்டி இப்படி உட்காந்துருக்க, இல்லை அம்மா இதுக்காக என்னை திட்டாங்க, இதை பாரு அந்த ஹேர் பின் எல்லாம் இல்லைனா கூட நீ ரொம்ப அழகாக தான் இருப்ப. அப்படி இருக்கிறப்போ கூட போகிறவங்கள நின்று ஒரு செகண்ட் உன்னை திரும்பி பார்த்துட்டு தான் போவாங்க, அந்தளவுக்கு அழகாக தான் இருப்பேன். இதுக்கு எதுக்கடி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ அந்த 2 பசங்களும் வந்துடுவாங்க. இவங்க 4 பேர் இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசர் ஊர் வழியாக வருவார் இல்லையா, பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறப்போ இந்த அக்காக்காரி தடுக்கி விழுந்துடுவா. அப்போது ஒரு பையன் வந்துட்டு பார்த்து எழுந்து நிற்க வச்சு, பாரு ட்ரெஸ் எல்லாம் குப்பையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் தட்டி விடுவானா. அதில் அக்காக்காரி பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுவா. இந்த பையன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நல்லா ப்ரப்போஸ் பண்ணது. அந்த ஹைட்டாக இருப்பாங்க இல்லையா ஒரு லேடி, அவங்களோட பையன் தான் இவங்க. இப்படி இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறத தங்கச்சிக்காரியும் பார்க்குறா. அதுக்கப்புறம் அக்கா சொல்வா தங்கச்சிக்கிட்ட, ஏய் சூப்பர் இல்லை, எவ்வளோ கேரிங்காக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் இருக்கான், சீக்கிரமாக நம்ம போகலாம் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் அரசர் இந்த வழியாக தான், அதாவது இந்த வீதி வழியாக தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மக்களும் கூடியிருக்காங்க. அங்கே ஒரு சிலர் கொஞ்சம் சந்தேகப்படும்படி இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த ஜின்மோ ஏற்பாடு பண்ண ஆட்கள். ஒரு கலவரம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த கலவரத்தில் அரசரை போட்டு தரலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இந்த பக்கம் கிளம்புறதுக்கு முன்னாடி இளவரசர் வந்து கேட்குறாரு, செக்யூரிட்டியெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற சமயத்தில் அந்த வீதி வழியாக தான் போகணும், கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. க்ரௌடாக இருக்கிற இடத்துல நம்ம கண்ட்ரோல் இருக்காது, செக்யூரிட்டி கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவாங்க. இந்த பக்கம் எந்த வீதி வழியாக அரசர் வருவாரோ அந்த இடத்துக்கு அக்கா தங்கச்சி வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த 2 பையனும் சேர்ந்துட்டாங்க. அரசர் வருகைக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பசங்களோட அம்மாவும் சரி சாவாவை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரோம். கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. சாவா வந்துட்டு இந்த ரைஸ்லேயே ஒயின் செய்வாங்களாம், அதை எடுத்துகிட்டு வராங்க. சாவா இந்த ரைஸ் ஒயின் மட்டும் நீ செய்கிற மாதிரி வர்றதே கிடையாது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கே. நான் ஃபஸ்ட்டு சமைக்கிறப்போ நீ சாப்பாடு அரிசியை கருக்குன பார்த்தியா, அதுதான் ஞாபகம் இருக்குது. அப்படிப்பட்ட பொண்ணா இப்படி சமைக்கிற அப்படிங்கிறப்போ, இல்லை ரைஸ் ஒயின் எல்லாம் எனக்கு 7 வயசு இருக்கிறப்ப எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால அதை நான் ரொம்ப நல்லாவே பண்ணுவேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுற ரைஸ் ஒயினை குடிக்கிறவங்க எல்லாருமே அந்த டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஷார்ட்டாக இருப்பாங்க இல்லையா அந்த லேடி இருந்துட்டு, ஆமாம் 2 பொண்ணுங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஹைட்டாக இருக்கிற லேடி, ஏய் அவங்கெல்லாம் அரசரை பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைட்டாக இருக்கிற லேடியோட பையன் மட்டும் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. அரசரை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு சாவாக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த ஹைட்டாக இருக்கிற லேடி சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம நாட்டோட அரசர் தலைநகர்லேருந்து ஏதோ வேலை விஷயமா வராரா, நம்ம ஊரை வந்து கிராஸ் பண்ணி தான் போகிறாங்களாம், பார்க்கறதுக்காகத்தான் நம்ம பசங்க எல்லாம் 4 பேரும் போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ சொல்ல நான் பார்த்துட்டா, ஏன் என்கிட்ட சொல்லாமல் இந்த பிள்ளைங்க போனாங்க, என்கிட்ட ஊசி நூல் தானே வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு உடனே அங்கேருந்து சாவா வைக்கன்னு கிளம்பி ஊருக்குள்ளேயும் வந்துடுவாங்க. இவங்க 4 பேரும் ஒரு பக்கம் வெயிட் பண்ண, சாவா இவங்க எங்கேன்னு தேடிட்டு இருக்க, அரசர் அந்த பக்கம் வந்துட்டு இருக்க. அரசர் வந்துட்டு இருக்க பல்லாக்கு கிட்ட வந்துட்டு இளவரசர் சொல்லுவார், அரசரே இந்த மாதிரி அந்த ஜுவல்லர் வந்து இங்கே தான் இருக்காங்களாமா, பக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த ஜுவல்லர் கிட்ட இருந்துதா ராணிக்கு இவருக்கெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியா, அவரை பார்த்தும் பல வருஷம் ஆச்சு, அவரை பார்க்க போகலாமே, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னதும் உடனே எல்லாரையும் வேற ரூட் வந்து மாற்றி விடுறாரு இளவரசர். என்ன ஏதுன்னு ஜின்மா வந்து கேட்கறதுக்கு, இல்லை இந்த மாதிரி ஜுவல்லரை பார்க்கறதுக்காக போகிறோம், அந்த ரூட்டை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எப்பவும் வர ரூட்டை பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அங்கே தான் கழகம் மூட்டுறதுக்காக சில ஆட்களை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பிளான் வந்து ஃப்ளாப் ஆகிடுது. அப்போ ஜின்மு பக்கத்தில் விசு வந்துட்டு கேட்பாங்க, என்னாச்சு பாரு, அந்த இளவரசனோட அந்த உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் வழியை மாற்றிருக்கா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் அரசர் இந்த பக்கம் தான் வருவார், இந்த பக்கம் தான் வருவார்னு பொதுமக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அரசர் வர்ற வழியவே காணும். நம்ம அக்கா காரிக்கெல்லாம் பசிக்குதுடா, சிக்கன் எங்கடா, சூப் எங்கடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப லேட்டாக மக்களுக்கு புரிஞ்சு போச்சு, அரசர் இந்த பக்கம் வரமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரூட்டை மாற்றிட்டு போயிட்டார் அப்படின்னு ஒருத்தர் வந்து தகவலும் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக இவங்க 4 பேரையும் பார்த்துடுறாங்க சாவா. இந்த பக்கம் வழக்கமாக கோச்சன் வந்து வேலை செய்வாங்களே, இந்த கற்கள் எடுத்துகிட்டு வர்றது கொடுக்குறதையும் கொடுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த பெரியவர் சொல்கிறாரு, பல வருடங்களா நீ எங்களுக்காக ஸ்டோன்ஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க, அதில் நீ ரொம்ப நல்லா திறம்படமும் செஞ்சுட்ருக்க, நீ இதுக்கப்புறமாக ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டாம், நீ கூட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுற வேலையை உனக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ கோச்சன் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஏன்பா, நான் பல வாட்டி கேட்டும் வேண்டான்னு மறுத்துட்டேன், எல்லாருமே கூட்ஸ் டெலிவரி பண்ணுற வேலை வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஏன் மறுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் அரசர் வந்திருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து பெரியவருக்கு வருது. இந்த பக்கம் இவங்க 4 பேரையும் சாவா பார்த்துட்டாங்க, எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் சாவா திட்டுறதில்ல, அதுக்கு பதிலாக அமைதியாக நடந்து போகிறாங்க. இவங்க 4 பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பையன் தான் சொல்லுவான், ஆன்ட்டி ப்ளீஸ் இவங்க யாரையும் திட்டாதீங்க, அதுவும் சொல்லனா சொல்லி 2 பேரும் நான் கூப்பிட்டேன்னு தான் வந்தாங்க, ப்ளீஸ் அவங்கள எதுவும் திட்டாதீங்களே அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருப்பாங்க.
ஆக்சுவலாக சாவாக்கு வந்து திட்டுற மனசு இல்லை, அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற அரசரோட குழந்தை தானே சொல்லனா. ஸோ அவர் வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா நீ பிறந்ததே அவருக்கு தெரியாது, ஏன்னா நான் கர்ப்பமாக இருந்ததே அவருக்கு தெரியாது. நீ பிறந்தது, ஃபஸ்ட்டு சிரித்தது, நடந்தது, விளாண்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் உங்கள் அப்பாவோட சாயலை நான் பார்க்குறேன். நீ உங்கள் அப்பாவோட குழந்தை அப்படியே அச்சில் பார்த்த மாதிரி. ஆனால் அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இறந்து போன அரசரை கொன்ன என் அப்பாவை தேச துரோகியாக பார்க்குறாங்க, என்னையும் அப்படி தான் பார்க்குறாங்க. நான் பெத்த உன்னை தேச துரோகி பெத்த பொண்ணாக தான் பார்ப்பாங்க. என்னமோ தெரியல, அதெல்லாம் நடக்குமான்னு தெரியலன்னு மனசுக்குள்ளேயே இது எல்லாமே வந்து அவங்க மூத்த பொண்ணை மட்டும்தான் பார்க்குறப்ப மனசுக்குள்ளேயே தோணுது. அதுக்கப்புறமாக என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆசைப்பட்டு பார்த்துருப்பா இல்லையா சின்னவன். மனசில் வச்சுக்கிட்டு சரி குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிறதுலையே நல்ல ஹேர் பின்னா காஸ்ட்லியானதாக காட்டுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் கற்கள் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு கல்லெல்லாம் வாங்கியாச்சு, அவங்களுக்கான காசும் கொடுத்தாச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு அரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எதுவுமே அவருக்கு கேட்கறது இல்லை. யாருக்கு? கோச்சனுக்கு. அரசரும் வந்துட்டாரு. இந்த நகை செய்கிறவரை பார்த்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாரு. உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அரசருக்காகவே வந்துட்டு இந்த ஜேட் கல்லால் ஆனால் ஒரு ஜாடி மாதிரி செஞ்சு வச்சிருப்பாரு, அதை கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அரசர் வந்து இப்போ இந்த ட்ரிப் மாதிரி வந்திருப்பார் இல்லைங்களா, இந்த ஊர் வழியாக போய் வேற ஒரு இடத்துல தங்குறதா தான் இருந்திருக்கும். அங்கே வந்து நான் உங்களை பார்த்து கொடுக்குறதாக இருந்தது. ஆனால் நான் செஞ்ச பாக்கியம், என் இடத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க, நான் இங்கேயும் வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த வேலைப்பாடுகளை நல்லா இருக்குன்னு அரசர் பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாரும் அரசரை விழுந்து கும்பிடுறாங்க. அந்த சமயத்தில் அப்படியே கடைக்கண்ணால ஜென்மோ பார்க்க அந்த சமயத்தில் விசு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணாங்க இல்லையா, அந்த ரோடு வழியாக வந்திருந்தா கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த ஜுவல்லரை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் வேற ரோடு எடுத்ததுக்கு காரணம் சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லி தான் வேற ரோடு எடுத்திருப்பாரு இளவரசர். ஸோ ஏற்கனவே பிளான் பண்ண ரோடு வழியாக வந்து ஏதோ டேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிட்டான். அதனால தான் வேற ரோட்டை வந்து மாற்றி இருந்திருக்கான். அவனோட உள்ளுணர்வு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் விசு பாராட்டுறாரு. சின்மோக்கு லைட்டாக அப்படியே கடுகடுன்னு ஆகுது. ஏன்னா இளவரசர் வந்து பிளான் பண்ணிட்டாரு. ஏற்கனவே பிளான் பண்ண ரூட் வழியாக போகிறப்போ க்ரௌட் அதிகமாக இருக்கும், க்ரௌட் அதிகமாக இருக்கிற இடத்துல கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்காது அப்படிங்கிறதுனால ரூட்டை மாற்றிருக்காரு. இந்த இடத்துல தாங்க ஒரு விஷயம் நடக்குது. கோச்சன் அந்த கல் கொண்டு வந்து கொடுத்ததுக்கான பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்கள எப்பவுமே கூப்பிடுவாங்க, நிறைய பணங்கள் சேர்க்கலவா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாடை பண்ணிட்டு இருப்பார். கோச்சன் கொஞ்சம் தள்ளி இருந்து அதை இங்கிருந்து மந்திரியார் பார்த்துருவாரு. அப்படியே ஸ்டன் ஆகிடுவார். கோச்சன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிற்பாரு. பக்கத்தில் இளவரசர் கூட கேட்பாரு, இந்த ஜாடியோட வேலைப்பாடுகள் நல்லா இருக்கு இல்லையா மந்திரியாரே, நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஒரு கல் மாதிரி நிற்பாரு. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை இளவரசே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னது கோச்சன் எங்கே இருக்கான், அந்த மேட் என்ன சொன்னா, நெருப்புல இருந்து கோச்சன் தான் வந்துட்டு சாவாவை முதுகில் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கோச்சன் எங்கே இருக்கான் அப்படின்னா இன்னமும் இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோச்சன் பணத்தை வாங்கிட்டு வர்றப்போ திரும்பி திரும்பி பார்க்குறாரு, யாரை தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே யாரும் இல்லை, ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மந்திரியார் தான். ஃபாலோ பண்ணவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க தங்கியிருக்கிற இடம் வரைக்கும் வந்துட்டாங்க. தள்ளி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சாவா தான் வருவாங்க. சாவாவை பார்த்ததும், சாவா உயிரோடு இருக்காங்களா, அப்போ இத்தனை வருஷமா கோச்சன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கோச்சன் கேட்பாங்க, எங்கே போயிருந்தேன் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, டவுன் வரைக்கும் போயிருந்தேன், நம்ம பொண்ணுங்க கூட தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கும் யாரோ பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அந்த மந்திரியார் ஒழிஞ்சுப்பாரு. 2 பொண்ணுங்களும் வருவாங்க. ஃபஸ்ட்டு மூத்தவ வந்து அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிப்பா. அதுக்கப்புறம் இந்த 2வது பிள்ளைய பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, அவன் எதுக்கு நிற்கிறோம் ஏன் நிற்கிறோன்னு தெரியாமையே நிற்பான். இதையும் மந்திரியார் பார்த்துருவாரு. அவ்வளோதான், எதுவும் அங்கே போய் பண்ணாமல் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இந்த பக்கம் வந்தவர் மனசுக்குள்ளேயே வந்து சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாரு. அந்த மெய்டு என்ன சொன்னா, சாவா வந்து அரசரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறதாக சொன்னான். அப்போ கண்டிப்பாக அங்கே இருக்கிற 2 பெண்களில் யாரோ ஒருத்தி அரசரோட மகள் தான், அது உறுதியான. 2 பேரில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இவர் அங்கேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக நைட் ஆகுறப்போ ஒரு பெரிய டப்பில் 2 பொண்ணுங்களையும் உட்கார வச்சு இவங்க குளிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் மூத்தவளுக்கு தோளில் வந்துட்டு ஒரு மச்சம் இருக்குங்க. அம்மா பாரு, ஏய் தங்கச்சி நீயும் பாரு, என் மச்சம் பெருசாகிட்டே இருக்கு, ஆமை ஓடு மாதிரி இருக்கு பாரு இந்த மச்சம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த சின்னவ ஒரு மாதிரி எதையோ பறிகொடுத்தவ மாதிரியே உட்காந்துட்டு இருப்பா. இவங்க சாவா இருந்துட்டு 2 பேருக்கு ஹேர் பின் வாங்கியிருப்பாங்க. அது இவங்கள தலையில் வச்சு விடுறாங்க. கண்ணாடியும் காட்டுறாங்க சின்ன பொண்ணுக்கிட்ட, பாருடி நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் அக்காக்காரி, அம்மா நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா, ஆனால் நீ எங்களை திட்டுவ அடிப்பேன்னு நினச்சோம், ஆனால் அதுக்கு பதிலாக எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறீ அப்படின்னு கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுனாலும் வாங்கிக்கலாம், போதுமான அளவு காசு இருக்குது, இந்த வின்டர் வர்ற சமயத்தில் நம்ம வீடை இன்னும் கொஞ்சம் கூட விரிவாக்கம் பண்ணி கட்டலாம், உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சின்னவர் இருந்துட்டு, அம்மா அவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா நாம் இங்கேருந்து தலைநகருக்கு போயிடலாமா, இங்கே இருக்க வேண்டாம், எனக்கு ஒன்று மட்டும் புரியலம்மா, நீ இங்கே இருக்கக்கூடிய பொண்ணே கிடையாது, நீ எப்படிம்மா அப்பா கூட இருக்க, அப்பா மாதிரி ஒரு ஆள் கூட எப்படிமா இருக்க, அவருக்குன்னு இழுக்கிறான். அந்த இழுக்கிறதோட அந்த கோடிட்ட இடத்தை நிரப்பணும் அப்படின்னா இப்படி பேச முடியாதவர் காது கேட்காதவர் கூட நீ எப்படிமா வாழ்கிற அப்படிங்கிறது தான்.
அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருது. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க சாவா. எனக்கு பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறப்போ, அம்மா இருமா நான் அப்போ 4 சாத்திட்டு வரேன் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் வேண்டாம் நீ பேசாமல் உட்காரு, நீ அவளை விட வயசில் பெரியவ அப்படிங்கிறதுக்காக அவளை அடிக்கிற வேலையில் வச்சுக்க கூடாதுங்கிறப்போ, ஆமாம்மா நான் வயசில் பெரியவ தான், ஆனால் தங்கச்சி தான் பயங்கர ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே சாவா சொல்லுவாங்க, இல்லை அவள் ஸ்ட்ராங் இல்லை, அவள் வீக், அது மட்டும் இல்லாமல் நிலையான மனசு இல்லாதவ, அதை நினச்சி தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க வந்து பெரிய பொண்ணை குளிக்க வச்சுக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சுபேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் இருக்குது, அது நம்மளோட ராஜ்யத்தில் மட்டும்தான் பூக்கும், அதுவும் 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். அப்படி 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிறப்போ அந்த பூ மலர்ந்து இந்த நாடு ஃபுல்லாக உதிர்றப்போ அதோட நறுமணம் அப்படிங்கிறது இந்த நாட்டை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த நாட்டை பாதுகாக்கிற சுபேகா மலர். அப்படியாம்மா அந்த மலரோட நறுமணம் 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும், அந்த நறுமணம் அப்படியே வந்து நம்ம நாட்டில் தங்கிடும், இந்த நாட்டை பாதுகாக்கும். அப்படின்னா அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, போருக்கு போயிட்டு அதில் வீர மரணம் அடைகிற வீரர்களுக்கு வழி இல்லாத மரணத்தை கொடுக்கும், அவங்களோட நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும், மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல குடும்பத்தை கொடுக்கும், நல்லா வளமாக வாழ்கிறதுக்கான எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, சுபேகா அப்படிங்கிற பேர் தானே இவங்க மூத்த பொண்ணுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அந்த சுபேகா அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற பேரர்த்தம் இதுதான். அந்த பூ பேர் தான் சுபேகா. 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற பூ. அப்படி டீட்டெயிலாக சொல்லாமல் ஜஸ்ட் அந்த சுபேகா பூவை பற்றி மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாங்க, ஆமாம் உன் தங்கச்சிக்கு ஏதாவதுன்னா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் போட்ட மேனிக்கே போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டுருல அப்படிங்கிறப்போ, ஆமாம்மா அப்புறம் நான் தானம்மா அவளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ, எப்போவுமே அதை பண்ணுவியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ணுவாம்மா அப்படிம்பாங்க. கரெக்ட், நீ எப்பவும் அப்படி தான் இருக்கணும், என்ன நடந்தாலும் தங்கச்சி நீ பாதுகாக்கணும் அப்படின்னு வாக்கு வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமாக இவங்க தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, நீ நினச்சிட்டு இருக்க கோச்சன் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, உன்னோட அப்பா அவர் தான், நீ அவரை மாதிரியே இருக்க. ஏன்னா அவரும் அவரோட தம்பிக்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் தம்பி அரசனானதுக்கு அப்புறமாக எப்போ பார்த்தாலும் உன்னோட அப்பாவை போருக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் எதை பற்றி யோசிக்காமல் அவரோட தம்பிக்காக அவர் எல்லாத்தையுமே பண்ணார். எனக்கு என்ன பயம்னா, நீயும் தங்கச்சி மேலே உயிராக இருக்க, எப்படி உன் அப்பா கஷ்டப்பட்டாரோ அவர் தம்பிக்காக, அதே மாதிரி நீயும் கஷ்டப்பட்டுருவியோன்னு பயமாக இருக்குது, எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க. இங்கே மந்திரியாரை தான் காட்டுறாங்க. மந்திரியாருக்கு ஒரு வாட்டி அரசர் சொல்லியிருப்பாரு, என்னால் சரியாக தூங்க முடியல, தூக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு அலற மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு முகத்தை என்னால் பார்க்க முடியல, ஆனால் ஒரு பொண்ணு அலறா, ஒரு குழந்தை அழுகுது, என்னால் அதுக்கப்புறமாக தூக்கமே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லியிருப்பார். அது பல வருடங்களுக்கு முன்னாடி. அப்படி நடக்கிற அந்த கனவு அப்படிங்கிறது அடிக்கடி அரசருக்கு வர்றதுனால தான் இரவில் நல்ல உறக்கம் அப்படிங்கிறது அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்பா அரசர் சொன்னப்போ மந்திரியார் லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ, ஒருவேளை நம்ம சாவா வந்து செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசர்கிட்ட சொல்லிட்டோம், சாவா உயிரோடு இருக்காங்க, அரசரோட குழந்தையும் பெத்தெடுத்துருந்துருக்காங்க, எங்கேயும் அவங்க தவிக்கிறாங்க, அதுதான் அரசருக்கு கெட்ட கனவா வருது போல இருக்கு, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து அரசருக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டோம். அவர் இந்த நாட்டுக்கு அரசராக இருந்தாலும் அவர் குழந்தைங்களுக்கு தகப்பன் தானே, அவருக்கு வந்து சாவா மூலியமாக குழந்தை பிறந்திருக்கு. சாவா அவர் எந்த அளவுக்கு உயிர்க்குயிர காதலிச்சாருன்னு நம்மளுக்கு தெரியும். சாவா மூலியமாக அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவர் அந்த குழந்தை பார்க்கணும் இல்லையா, ஒரு தகப்பனாவது தனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கிறப்போ இந்த நாட்டோட அரசர் அவருக்கு மட்டும் இல்லாமல் போயிடுமா? இல்லை, இதுக்கு மேலே தாமதிக்க கூடாது, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, அரசர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிங்கிற முடிவு அவங்க எடுத்துடுறாங்க. அரசருக்கு வழக்கம் போல தான் நைட்டெல்லாம் தூக்கமே வரல. இவங்க கேட்குறாங்க, கேர்டேக்கர், அரசரே நீங்கள் தூங்குறீங்களா, லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ, இல்லை டீ கொண்டு வாங்க, எனக்கு இன்னும் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் மந்திரியார் வந்துடுவார். வந்ததுமே அரசவங்க கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னது கேர்டேக்கரையும் அனுப்பிச்சிடுவாங்க. வெளியே வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே கூப்பிடுறதுக்காக நின்றுப்பாங்க இல்லையா காவலாளிகள், அவங்களையும் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமாக இவர் அந்த குத்துவாளை எடுத்து கொடுப்பாரு மந்திரியார். அரசரே என்னை கொன்னுடுங்க, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், லேடி சாவா உயிரோட தான் இருக்காங்க, ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டோம் அப்படின்னதும் அரசருக்கு திக்குனாகும். மந்திரியாரை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் அரசரே, லேடி சாவா உயிரோட தான் இருக்காங்க, அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்மாசனத்தையே தியாகம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு அரசராக நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாவாவை கல்யாணம் பண்ணிக்க போயிடுவீங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். ஏன்னா இந்த சாவை எந்த அளவுக்கு காதலிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அரசரை கொண்டது சாவாவோட அப்பா தான், அதுக்காக அவருக்கு வந்து அவரே வந்து சூசைட் பண்ணிக்கும்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் சாவாவை யாருக்காக விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் சாவை திருமணம் பண்ணிக்கிறப்போ கண்டிப்பாக அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இறந்து போன அரசரை சூழ்ச்சி பண்ணி கொண்டது சாவாவோட அப்பா. ஸோ ஒரு துரோகியோட மகளை தான் சாவாவை பார்ப்பாங்க. நீங்கள் அரசர் ஆகிறப்போ சாவாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக
மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க, அமைச்சர்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க அந்த சிம்மாசனத்தையே தியாகம் பண்ணிட்டு சாவா கல்யாணம் பண்ணிக்க போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் இந்த சாவா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற போய் சொல்லிட்டேன். அந்த அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் அரசர் வெளியே வரல. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. சாவா உங்களோட பெண் குழந்தை தான் பெத்தெடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்னோட மகளா? ஆமா அரசே, இந்த நாட்டோட இளவரசி, உங்களோட மகள், ராஜா மகள் அவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசருக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாது. ரொம்ப திக்குன்னு இருக்கும். என்னடா இது, கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரியாம இருக்கிறப்போ சாவாவோட மெய்ட் மூலியமாக அவங்க உங்களோட குழந்தைக்கு தாயாக போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். நான் சுயநலமாக சிந்திச்சிட்டேன். இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்கள் நலனுக்காகவும் அரியணைக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன். உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னை கொன்னுடுங்க, என் ரத்தத்தால் நான் பண்ண பாவத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் விசுக்கு நியூஸ் வந்துடுது. ஏய், அந்த மந்திரியார் இருக்கார் இல்லையா, அரசரை பார்த்து பேசுறதுக்காக லேட் நைட் போயிருக்காரு. அப்படி அவர் போகிறப்போ கேர்டேக்கர் மற்ற எந்த காவலாளிகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போக சொல்லியிருக்காங்க. என்னமோ இருக்கு ஜின்மோ அப்படிங்கிறப்போ என்னென்னு தெரிஞ்சுக்க முடியுமா விசு அங்கிள் அப்படிங்கிறாங்க. பொறு அதுக்கும் ஆள் வச்சிருக்கேன், சீக்கிரம் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுமே இளவரசர் எப்போவுமே அரசரை பார்த்து பேசிட்டு வணக்கம் சொல்லிட்டு போகிறது வழக்கம். அதுக்காக வர்றப்போ கேர்டேக்கர் இருந்துட்டு, அரசர் இன்னைக்கு யாரையும் பார்க்க விட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, என்னையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மன்னிச்சிருங்க இளவரசரே, எல்லாரையும் சேர்த்தி தான் சொல்லியிருக்காரு, உங்களையும் சேர்த்தி தான் அப்படிம்பாங்க. அப்போ பார்த்தா எதுக்காக மந்திரியார் இங்கே முட்டி போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ, அரசர் கூப்பிடுற வரைக்கும் மந்திரியார் அங்கே முட்டி போட்டு அரசர்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இளவரசருக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன நடந்தது? அரசரோட மன்னிப்பை வேண்டிதான் இப்படி எல்லாம் முட்டி போட்டு வெயிட் பண்ணுவாங்க. மந்திரியார் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியல. நைட்டு அரசர்கிட்ட அந்த உண்மையை சொன்ன பிறந்து அரசர் வெளியே போக சொன்னதான். அரசரோட மன்னிப்புக்காக இங்கே முட்டி போட்டே இருக்காரு மந்திரியார். அதுக்கப்புறம் விடிஞ்சு கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாக அரசர் மந்திரியாரை உள்ள கூப்பிடுறாங்க. மந்திரியார், அரசரே, என்னை நீங்கள் கொண்டுடுங்க, இல்லைன்னா நான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நீங்கள் கட்டளை இடுங்க அப்படிங்கிறப்போ, உங்களை நான் கொல்றதாலேயோ செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கட்டளை இடுறதாலேயோ நான் இழந்த கடந்த காலம் அத்தனை வருஷம் எனக்கு திரும்பி கிடச்சிடுமா அப்படிங்கிறப்போ மந்திரியாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு சாவாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் சாவாவை தான் காட்டுறாங்க. 2 பொண்ணுங்களும் தூங்கிட்டு இருக்க அழகாக ரசிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்தில் வேலை செய்வாங்க இல்லையா, அங்கே போய் சில வேலைகள்லாம் செய்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு வரப்போ எல்லாருமே சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு ரொம்ப ஜாலியாக வருவாங்க. அப்படி வந்தவங்க எல்லாருமே சாவாவோட வீட்டுக்கு தான் வருவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த 2 லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, ஹைட்டாக இருக்கிறவங்க ஷார்ட்டாக இருக்கிறவங்க, அவங்க 2 பேருமே, பாருங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான், இவளுக்கு ஒரு பையன் இருக்கான், உங்களுக்கும் 2 பொண்ணு இருக்கு, 2 பேரும் கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை இவரால் கோச்சனால ஏற்றுக்க முடியல. என் பிள்ளைங்க லட்சணமாக அழகாக இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாட பேசுவாங்க. அது அந்த ஹைட்டாக இருக்கிற லேடிக்கு புரிஞ்சிடும். அவங்க சொல்கிறப்போ, ஏன் எங்கள் பசங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போது கோச்சன் சாவாவை பார்க்க, சாவா கோச்சனை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஷூவை எடுத்து கொடுத்தது, அப்போது அதை போட்டுக்கிட்டு போன சாவா நின்று திரும்பி பார்த்ததுலேருந்து அடுத்தடுத்து நடந்து எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. இப்படி இவங்க கண்ணோட கண் பார்த்துக்கிறது இந்த 2 லேடிஸ்க்கும் டிஸ்டர்பாக இருக்கான். இப்படி பார்த்துக்காதீங்க, எங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹர்ட் ஆகுது. புருஷனும் பொண்டாட்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்படி காதலோட பார்த்தா நாங்கள் சிங்கிள்ஸாக இருக்கோம்ல, எங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாட்டா பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. சாவா தான் ரைஸ் ஒயின் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாச்சே, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஒயின் வேணும் அப்படிங்கிறப்ப எடுத்துகிட்டு வர்றதுக்காக உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சாவா எடுக்கிறதுக்காக போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வர்றப்போ தள்ளி நின்று பார்க்குறாங்களா. இந்த சீனை பார்க்குறதுக்கு அவ்வளோ லவ்லியாக இருக்குது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. என் சின்ன பொண்ணும் அவங்க அப்பா கூட சந்தோஷமாக இருக்கா. ஆனால் என் பெரிய பொண்ணு உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கா. ஆனால் கவலைப்படாதீங்க, பெத்தவரோட பாசம் கோச்சன் மூலியமாக அவளுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. என் பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நான் எனக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை உருவாக்கியிருக்கேன், இந்த வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிச்சு போய் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ யாரோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது மந்திரியார். கையில் இருக்கிற அந்த ஒயின் பாட்டிலை போட்டு டம்முன்னு உடைக்கிறாங்க. சாவா இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அப்படியே தலை குனிஞ்சு வணக்கம் வைக்க, ஐயோ இவரடா இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உயிரே ஒரு செகண்ட் போயிடுச்சு சாவாக்கு. அதுக்கப்புறமாக அவர் வணக்கம் வச்சு பேசணுங்கிற மாதிரி நிற்கிறார் அப்படிங்கிறது புரியுது சாவாக்கு. ஸோ பேசுகிறதுக்கும் போகிறாங்க. அங்கே போகிறப்போ, எப்படி இருக்கீங்க சாவா, நல்லா இருக்கீங்களா? அண்ட் தென் தளபதியார் அரசராக பதவி பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ, நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டி கழித்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா அரசராக இருந்தவர் தளபதியாருக்கு தம்பி முறை ஆகுது. அவர் இறந்ததுக்கு அப்புறமாக கண்டிப்பாக தளபதியார் தான் அரசராக இருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட மந்திரியாரும், அரசர் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாரு அப்படிங்கிறாங்க. தளபதியார், இல்லை
அரசர் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவா சொல்லிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ வருடங்களாக அவர் என்னை வந்து கைவிட்டுட்டாரு. நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன் என்னை பார்க்க கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. இப்போ மட்டும் என்ன திடீர் பாசம் அப்படிங்கிறப்போ இல்லை சாவா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து உங்களை கைவிடலை, அவர் உங்களை தான் மனசார காதலிச்சாரு. நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால இத்தனை வருஷமா உங்களை தேடுற முயற்சியில் கூட அவர் இறங்கலை. ஏன்னா என் வார்த்தையை அவர் நம்பினாரு. என்னோட உயிர் நண்பனான நானே வந்துட்டு நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வார்த்தையை நம்பினதுனால தான் உங்களை தேடுறதுக்கான எந்த முயற்சியும் அரசர் எடுக்கல அப்படிங்கிறாங்க. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், இப்போ போகிறதுனால என்ன நடக்க போகுது? இத்தனை வருடங்களாக நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா வந்து அரசரை கொண்ட துரோகியோட மகளான என்னைக்கு துரோகியாக தான் பார்ப்பாங்க. எனக்கு அரசரை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு விருப்பமெல்லாம் இல்லை, ப்ளீஸ் நீங்கள் போயிடுங்க அப்படிங்கிறப்போ இல்லை சாவா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இது அரசர் வந்து உங்களுக்காக கொடுத்து விட்ட லெட்டர். இதை பார்த்து படிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. உடனே வந்து அரசரை பார்க்கக்கூடாதுங்கிற முடிவை சடனாக எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு தயக்கத்தோட தான் சாவா அந்த லெட்டரை வாங்கிப்பாங்க. அந்த சமயத்தில் மூத்த பொண்ணு தேடி வந்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு கிடையாது, அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே இருந்து தானே நான் ரைஸ் ஒயின் எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க. அம்மான்னு சொல்லி இந்த பக்கம் தேடிட்டே இருக்காங்க. அந்த இடம் இருட்டாக இருக்கிறதுனால மந்திரியார் பார்க்குறாங்க. இது கண்டிப்பாக சாவோட பொண்ணு தான் தெரியுது. ஆனால் முகத்தை வந்து அவர் பார்க்கல. பெரிய பொண்ணு அம்மான்னு கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அம்மாவை இங்கே காணமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக இவரும் போயிடுவார். மந்திரியாரும் அந்த லெட்டரை பிரித்து படிப்பாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னு இப்போ நம்மளுக்கு தெரியலங்க. ஆனால் ஜின்மோ கூட ஒரு பாடி கார்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இதை பார்த்துடுறாங்க. ஸோ விசு தான் ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இப்படி அந்த லெட்டரை படிச்சுட்டாங்க. அந்த லெட்டரை வந்து அவங்க மறைச்சு வச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக மூத்த பொண்ணு வந்து கேட்பா, அம்மா எங்கம்மா போனேன்? இங்கே வேற இந்த ரைஸ் ஒயின் பாட்டில் வேற உடஞ்சி கிடக்கு, நான் உன்னை தேடினே அப்படிங்கிறப்போ அது ஒன்றும் இல்லை, சும்மா பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன், நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு வந்து என்னென்னமோ வந்து நினைக்குது அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ வருடங்களாக அரசர் வந்து நம்மளை மறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா பண்ண துரோகத்துக்கு நம்மளையும் சேர்த்து பழி வாங்கிட்டாரு. நம்ம அப்பா பண்ண தப்புக்கு நாம் என்ன பண்ணுவோம்னு யோசிக்கல, நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட அவர் கேட்க விரும்பலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சவங்களுக்கு இல்லை, அரசர் மறக்கல, நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் சொன்னதுனால தான் நம்மளை தேடாமல் இருக்காங்க அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த லெட்டரை படிச்சாங்க இல்லையா, அந்த லெட்டரில் என்ன இருந்தது அப்படின்னா, முழு நிலவு வர்றப்போ இந்த ஊர்ல இருந்து தள்ளி அரசர் வந்து ஓய்வெடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கும், அந்த கேட்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னோட மனசு நீ புரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்கறதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், நான் உன்னை எப்பவும் மறக்கவே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்குங்க. இதெல்லாம் படிச்சாங்க. இப்போ லெட்டர் மறைச்சும் வச்சுக்கிட்டாங்க. என்னென்னமோ மைண்டுக்குள்ளே ஓடுது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருந்த இடம் ஒரே செகண்ட்ல அப்படியே தலைகீழ மாறி போச்சு. உள்ள கொண்டு படுக்க வச்சுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்களா. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச சாவா ஃபர்ஸ்ட் தன்னோட மூத்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையே வரல அவங்களுக்கு. ஆனால் அவங்க மனசு என்ன அடிச்சுக்குது அப்படின்னா, உன் அப்பா கிட்ட உன்னை சேர்த்துடணும், அவருக்கு வந்து நீ பொண்ணுன்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு, உன்னோட அப்பா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமையும் உனக்கு இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆவாங்க. கோச்சனுக்கும் சரி சின்ன பொண்ணுக்கும் சரி அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா அதான் அந்த ஜிம்மோட பாடி கார்டு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அவர் பார்த்து வந்து தகவல் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. விசு வந்து சொல்கிறாங்க, அந்த லேடி வேற யாரும் இல்லை, உன் அப்பா அவள் சூழ்ச்சி செஞ்சு கொன்னவனோட பொண்ணு தான் அவள் அப்படிங்கிறாங்க. என்னால் எப்படி அதை மறக்க முடியும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சாவோட அப்பா தானே என் அப்பா வந்து வேட்டைக்கு வந்தப்போ சூழ்ச்சி பண்ணி அம்பில் வந்து அந்த விஷம் தடவி கொன்னது, அதை எப்படி நான் மறப்பேன், அவளை கொல்லாமல் விட மாட்டேன், இத்தனை வருஷங்களுக்கா அந்த மலைகளுக்கு நடுவில் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. உடனே விசு வந்துட்டு அமைதிப்படுத்துறாங்க, இல்லை நம்ம எதிரி அப்படிங்கிறவ சாவா கிடையாது, நம்ம எதிரி இப்போ அரசராக இருக்கிறவரும் இளவரசரும் தான், ஆனால் சாவாவை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் நம்மளால் வந்து டார்கெட் பண்ணி பிளாக் பண்ண முடியும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி நடந்துக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜின்மோவை இளவரசர் தாங்க கூப்பிடுவார், அடுத்த அரசராக இவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விசு நினைப்பார். அவர் அப்படி தான் கூப்பிடுவார். ஆனால் நாம ஜின்மோன்னு கூப்பிட்டுக்கலாம். ஜின்மோ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான், ஐயோ என் அப்பாவை இப்படி கொண்டுட்டானுங்களே, இப்படி சூழ்ச்சியில் சிக்கி எங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டேபிள் ஆகிடுவான். அந்த சமயத்தில் விசு கேட்பாரு, நீங்கள் வந்து எனக்கு கட்டளை எடுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவான். ஃபஸ்ட்டு அந்த சாவாவை நம்ம பிடிச்சிட்டு வரணும், அவள் குழந்தைங்களையும் பிடிச்சிட்டு வரணும், அந்த சாவா கிட்ட நம்ம வாக்குமூலம் வாங்கணும். எதுக்காக வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்னா, இந்த விஷயம் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசர் தான் சாவாவோட அப்பா கூட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி இவங்க ஜின்மோட அப்பாவை வந்துட்டு கொண்டுட்டாங்க, அவ சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜின்மோ கிட்டையும் விசு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் இப்போ நம்ம சாவாவை கூப்பிட்டு சாவா கிட்ட வாக்குமூலம் வாங்கணும், எங்கள் அப்பாவை எப்படி கொன்னீங்க, அதுக்கு என்ன சூழ்ச்சி பண்ணீங்க, அதுக்கு இப்போ இருக்கிற அரசரோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற வாக்குமூலத்தை நம்ம வாங்கணும். ஒருவேளை இப்போ இருக்கிற அரசரையும் இளவரசருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாவா வந்து வாயை மூடிக்கிட்டு இருந்தா, உண்மையை சொல்லாமல் இருந்தா அப்படின்னா அவள் குழந்தைங்களை நம்ம டார்ச்சர் பண்ணுவோம்,
அதன் வகையில் நம்ம கண்டிப்பாக உண்மையை வாங்கணும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் விசு கேட்டுட்டு கரெக்டாக சொன்னீங்க, நான் அதே மாதிரி பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்டு பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்மோலாம் கொலை வெறியில் இருக்கா. அதுக்கப்புறமாக அரசர் வந்து நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஒரு அரசரை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அது இவங்க இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் அந்த நட்பு நாடு இருக்குது. உடனே போய் மீட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்கனவே இளவரசர் கூட சேர்ந்து அரசர் பேசியிருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் நம்ம பகமை பாராட்டக்கூடாது, நட்பு நாடுகளையும் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே சாவாக்கு வந்து இன்னும் உடம்பு சரியாகலை, இன்னும் வந்து படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. கொஞ்சம் மூலிகையெல்லாம் பொறிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் வரப்போ அந்த 2 லேடிகளும் இதுக்கால பார்த்து கேட்பாங்க, இப்போ சாவா எப்படி இருக்கா, நல்லா இருக்கலான்னு கேட்கறதுக்கு. தெரியல ஆண்டி, நல்லா ஹை ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, அதனால தான் அம்மாவுக்கு இந்த பச்சளையெல்லாம் பொறிச்சிட்டு வரான்னு போகிறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க போனதுக்கு அப்புறமாக அந்த 2 லேடிஸும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ, சடார்னு மயக்கம் போட்டு விழுந்தாலே, அதை வச்சு கேட்குறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ அப்படி தோணல அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயே யோசிச்சு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க இந்த 2 பொண்ணுங்களும் அம்மாவுக்கு. சாவா சொல்கிறா, இப்போ நான் பெட்டராக தான் இருக்கேன், நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு ஹேர் பின் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது அவங்க 2 பேர் தலையில் வச்சிருக்கிறத பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஜன்னல் வழியாக அந்த முழு நிலவு நல்லாவே தெரியுதுங்க. அதை பார்த்ததும் மூத்தவ வேண்டிப்பா, இறைவா எங்கள் அம்மாவுக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவை பார்த்ததும் அரசர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு சாவாக்கு அது மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. அரசர் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டும் இருக்காரு. ஆனால் அப்படி வெயிட் பண்ணுறப்போ அவருக்கே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. திடீர்னு நான் ஏதோ 20 வயசு சின்ன பையன் மாதிரி உணர்றேன் அப்படின்னு மந்தியார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அட் சேம் டைம் மனசுக்குள்ள விஷயம் தோணுது, எப்படி சாவா என்ன பார்க்க வருவா, அவங்க அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம், அப்படிப்பட்ட என்ன மறுபடியும் பார்க்க வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யோசனையா இருக்கு. இந்த பக்கம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சாவா எழுந்து கண்ணாடியை பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு போகணும்ட்டு இருக்கு, அட் த சேம் டைம் போகணுமா அப்படின்னும் தோணுது. ஆனால் போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துடுறாங்க. ஏன்னா அந்த லெட்டரில் எழுதுறப்பவே அரசர் எழுதியிருப்பாரு, முழு நிலவு வந்ததுக்கு அப்புறமாக அந்த நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவேன், அடுத்த நாள் காலை வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், நீ என்ன பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல என்ன தெரிய வருது, கண்டிப்பாக விடிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. போகணுங்கிற முடிவை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட மூத்த பொண்ணு சொல்லேனா இல்லை சுபேகாக்காக, அவரோட பொண்ணு இவ தான் அப்படிங்கிறத எப்படியாவது தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே கிளம்புறாங்க. அப்போது இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டாங்க. கோச்சன் வாங்கி கொடுத்த ஹேர் பின்னை கழட்டி வச்சுட்டு இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் பின் வச்சுருந்தாங்க இல்லையா, அரசர் போருக்கு போகிறப்ப கூட கொடுத்து அனுப்புவாங்களே, அந்த ஹேர் பின் எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஓடுறப்போ மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே ஓடுவாங்க, நம்மளுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவளுக்கு சுபேகான் தான் பேர் வச்சேன், ஆனால் ஊர் அறிய சொல்லனா அப்படின்னு கூப்பிட்டாலும் என் மனசுக்குள்ளே ரகசியமா யாருக்கும் கேட்காம சுபேகா சுபேகான்னு கூப்பிட்டுப்பேன். என்னங்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா, எல்லா விதத்துலையும் உங்களை மாதிரியே இருக்கா, இதை நான் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம பொண்ணுக்கு நீங்கள் தான் அவளோட உண்மையான அப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் ஒரு பொம்பளை புள்ள இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் உள்ளே போய் அரசரை பார்க்கல. ஏன்னா அரசர் பால்கனில் தான் நிற்கிறாங்க. தள்ளி நின்னே பார்த்துட்டு ஒரு மரத்துக்கிட்ட நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஜின்மோ வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஏன்னா ஜின்மோ வந்துட்டு அவங்க பாடி கார்டை வச்சு நல்லா வேவு பார்த்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அரசர் இந்த சாவாவை பார்க்கறதுக்காக தான் அங்கே போகிறாரு, வெயிட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாவா அரசரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து அவளை உயிரோட பார்க்கணும், சாவாவை என்கிட்ட உயிரோட கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் அரசர் தள்ளி நின்று பார்த்துட்டு சாவா எழுதுகிட்டே இருக்காங்க இல்லையா, சாவா எழுந்து எங்கே கிளம்புறாங்க அப்படிங்கிறது கோச்சனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கோச்சனும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. கோச்சன் இதை பார்த்துட்டாங்க. இந்த சீனே எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் அரசர், இன்னொரு பக்கம் கோச்சன், இடையில சாவா நிற்பாங்க. சாவா அரசரை பார்த்துட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அழுவாங்க, இவ்வளோ வருடங்களில் நான் உங்களை மறக்க என்னால் முடியல, ஏன்னா நம்மளை வந்து விதி பிரிச்சிருச்சு. ஆனால் என்னோட பழைய உறவை புதுப்பிக்கிறதுக்காக நான் வரல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத நான் தள்ளி நின்று பார்க்கறதுக்காக தான் வந்தேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்புவாங்க. பார்த்தீங்களா, அப்போ கோச்சனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இவ கூட வாழ்ந்திருக்கோம், சாவா நம்மளை விட்டு அரசர்கிட்ட போகிறதுக்கான மைண்டெல்லாம் அவளுக்கு இல்லை, திரும்பி வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். சாவாவும் திரும்பி போகலாங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் மறுபடியும் திரும்பி நின்று அரசரை பார்த்துட்டு அவங்க வந்துருவாங்க. கோச்சனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே தான் வந்தது எதையுமே சாவா கிட்ட காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒதுங்கி நின்றுப்பாரு. ஆனால் அரசருக்கு என்னமோ தோணுது, மந்திரியாரே யாரோ அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறப்போ இல்லை அரசரேன்னு அவங்க சொல்லிடுவாங்க. சாவா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து பார்த்தா கதவு திறந்துருக்கு. நான் போகிறப்ப கதவு சாத்திட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ யோசில திரும்பினா கோச்சன் வந்து டக்குன்னு ஹக் பண்ணிப்பாங்க. அந்த ஹக்லேயே வந்துட்டு இவங்களுக்கு சாவாக்கு தெரிஞ்சு போச்சு, சரி நம்ம எங்கே போனோம், யாரை பார்க்க போனோம் அப்படிங்கிறது கோச்சனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க, தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சனுக்கு அது புரியுது. அவங்க 2 பேரும் அழுதுட்டு ஹக் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு அம்பு வந்து கோச்சனோட முதுகு தொலைக்குது. சாவா எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் கண் இமைக்கிறதுக்குள்ளே நடந்து முடிஞ்சு போச்சு. என்னமோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் அந்த 2 லேடிஸோட வீடும். அவங்களுக்கு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எழுந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் கோச்சன் அவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் பின்னாடி இருந்து கோச்சனை தாக்குறதுக்காக வருவான். ஏன்னா ஜின்மோ என்ன ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சாவா 2 பொம்பளை பிள்ளைங்க அவங்கள தவிர்த்து எல்லாரையும் கொன்னுடுங்க அப்படிங்கிற ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி கோச்சனை வந்து கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ
குறுக்கால வருவாங்க சாவா. அந்த சமயத்துல அந்த வாள் வீசினதுல கண்ணு அப்படியே குறுக்கால 2 கண்ணுலயும் கோடு கிழிச்சிரும். சாவா அப்படியே கதறிட்டு உட்காருவாங்க. 2 பொண்ணுங்களும் வெளியே வந்து பார்ப்பாங்க. கோச்சன் பார்த்துட்டு அப்படியே கதறுவாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சாவாக்கெல்லாம் கண்ணு தெரியல. அடுத்த சத்தம் கேட்டு அந்த 2 லேடிஸ் வராங்க. அந்த 2 லேடிஸோட பசங்களும் வராங்க. கண்ணு முன்ன தெரியாம வர்றவங்க எல்லாரையும் கொண்டுட்டானுங்க. அந்த 2 பொண்ணுங்களும் இருக்காங்க இல்லையா, மூத்தவளும் சின்னவளும். என்ன நடக்குதுன்னு அவங்க ரியலைஸ் பண்றதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. தங்கச்சி கரையில விக்கி விக்கி அழுதுட்டு இருக்கா. மூத்தவளுக்கு இல்ல இது கனவு, ஐயோ பயங்கரமான கனவு, நான் எழுந்துக்கணும். ஏன்னா அவங்க 2 பேராலையும் நடந்ததை வந்து ப்ராசஸே பண்ண முடியல. என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். பக்கத்துல இருந்தது அந்த 2 லேடிஸோட குடும்பம் தான். அவங்களே கொண்டாச்சு. இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு யாரும் வரல. அவங்க அக்காக்காரியும் தங்கச்சிக்காரியையும் அப்படியே கையை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போறப்போ 2 பேரும் அப்பான்னு கதறாங்க. கோச்சன் வந்து சாவா உட்கார வச்சுட்டு பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக எகேன் கையில கத்தி எடுத்து எல்லாரும் கூட சண்டை போடுறாங்க. சின்னவளை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணிட்டாரு. கோச்சனை காப்பாத்திட்டு ஃபைட் பண்றதுக்காக நிக்கிறாங்க. ஆனா சுத்தியில எல்லாரும் நிக்கிறாங்க. அதுல ஒருத்த மட்டும் மூத்த பொண்ணை கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போயிடுவான். அங்கிருந்து அவ கத்துவா, அப்பா வாப்பா என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கோச்சன் வந்து ஐயோ அவனை இழுத்துட்டு போறாங்களே, காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகணும்னு நினைப்பாரு. ஆனா இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சின்ன பொண்ணை, அவ வந்து அப்பா போகாதப்ப எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை விடாம இருக்குமா பிடிச்சுப்பா. அதனால கோச்சனால போகவும் முடியல. இங்க மூத்த பொண்ணு அப்பான்னு கத்துவா. அப்பா நான் உன்னை கூப்பிடுறேன்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லி கத்துவா. அந்த சீன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஆள் அப்படியே மூத்த பொண்ணு இழுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்த கோவத்துல சின்ன பொண்ணை தள்ளி உட்கார வச்சுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போடுவாரு. ஆனா எல்லாரும் அட் அ டைம் வராங்க. 4 பக்கம் இருந்து கத்தி குத்து விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவரால முடியல. உயிர் போகிற தருவாயில அப்படியே மண்டி போட்டு தன்னோட சின்ன பொண்ணை வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பாரு. ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிப்பாரு. நம்ம பொண்ணுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அப்படியே ஏதாவது நடந்தாலும் நம்மளை மீறி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட உயிர் வந்து போயிருங்க. ஆனா இந்த பக்கம் சொல்லனாவா ஒருத்தன் இழுத்துட்டு போனான் இல்லையா, அந்த இடத்துல ஒரு இடத்துல சுதாரிச்சு கல் எடுத்து அவன் மூஞ்சில அடிச்சு அவனாங்க விழு காட்டிட்டு ஒரு வாட்டி சொலனாவை பயமுறுத்துறதுக்காக இந்த வெடிக்கிற இலையெல்லாம் வச்சு நெருப்பு வச்சு ஒரு பையன் பயமுறுத்துவான் இல்லையா. ஸோ அந்த வெடிக்கிற இலை பக்கத்துல தான் இருக்கும். அதை எடுத்து கொண்டு வந்து நெருப்பு வைக்க அது பட்டுன்னு வெடிக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல அங்க 2 ஆளுங்களும் இருப்பாங்க இல்லையா அந்த வீட்டை சுத்தி. அவனுக்கு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அங்கிருந்து வந்துடுறாங்க. ஒருத்தனை மட்டும் காவலுக்கு வச்சுட்டு அது எல்லாத்தையும் சொலனா பார்த்துட்டு வந்து பின்பக்கமா வந்து ஒரு கட்டை எடுத்து அந்த ஆளோட தலையை அடிச்சுட்டு அவங்க அம்மாவை எழுப்புறப்போ அவங்க அம்மா அப்படியே நிறவுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியல. எங்க இருக்கீங்க, என் குழந்தைங்க எங்க இருக்காங்க, கோச்சன் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ அம்மா இருமா, அப்பா வாங்கப்பா போலாம், ஏய் வாடி போலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த சமயத்துல தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்பான்னு சொல்லிட்டு அழுவா சொல்லனா. ஏன்னா அவர் இறந்து போயிட்டாரு. அவங்க அந்த பிடி வந்து உடம்பு பிடி ஆயிடுச்சு. இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்து உடம்பு இறுகிரும் இல்லைங்களா. அதுல இருந்து சின்னவளால வெறி வரவே முடியல. ஏய் வாடி, என்னடி பண்றது, அவங்க வரதுக்குள்ள போகணும்டி, அப்பா இறந்து போயிட்டாருடி அப்படின்னு சொல்றப்போ என்னால வர முடியல அக்கா அப்படிம்பாங்க. கடைசியில அவரோட கையை பிரிக்க முடியாது, ஒரு விரலை ஒடிச்சு அப்போ கூட மன்னிப்பு கேட்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவ வந்து மன்னிப்பு கேட்டு உடைச்சுதான் வெளியே வந்து சின்னவளை கூப்பிட்டு வருவா. அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்தி அங்கிருந்து சொல்லணும் கூப்பிட்டு வந்துருவா. அதுக்கப்புறமாக தான் அந்த பக்கம் போன ஆட்களுக்கெல்லாம் யாரும் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும். திருப்பி வந்து பார்க்குறப்ப அங்கே யாருமே இல்லை. இறந்து போன நிலைமையில வந்துட்டு இந்த கோச்சன் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, தேடுங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறப்போ கோச்சன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து சாவாக்கு தெரியாது. சாவாக்கு வந்து கண்ணு தெரியாம போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அப்பான்னு கேட்குறப்போ அப்பா நம்மளை காப்பாற்றி அனுப்பிச்சிட்டாரு, பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து போய் சொல்லிடுவா. அம்மா வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த பக்கம் அரசர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விடிஞ்சிருச்சுன்னா ஃபுல்லா விடியலைங்க, ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. பக்கத்துல இருக்கிற மந்திரியார் சொல்றாங்க, அரசரே இதுக்கப்புறம் சாவா வருவாங்களான்னு தெரியல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எகைன் வந்து சாவா கிட்ட போய் பேசுறேன் அப்படிங்கிறப்போ இல்ல எனக்கு டீ மட்டும் கொண்டு வாங்க மந்திரியாரே, ஏன்னா இன்னும் நிலவு இருக்கு, எனக்கு இன்னும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் சரின்ட்டு வரப்போ இளவரசர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு. இளவரசர் வந்து கேட்பாரு மந்திரியார் கிட்ட, அப்பா நைட்டு ஃபுல்லா தூங்காம இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, என்ன காரணம், என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ மந்திரியாருக்கு வேற வழி இல்லாம இளவரசர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இளவரசர் கிளம்பிட்டாரு, நானே போயிட்டு சாவா அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்திரியாரே, இது ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும், அப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு இல்லையா. நான் வந்து எங்க அம்மாவோட முகத்தையே நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் பிறந்ததுமே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த இடத்த யாருமே எனக்கு நிரப்பல. அப்பாவும் யாரையும் மனசார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உறுதியா இல்லை. அடுத்து ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, குயினா இருந்தாங்க, அவங்களும் சில வருஷங்கள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமாக உங்க மகள் குயினா வந்தாங்க, ஆனா அவங்களே ஒரு குழந்தை அப்படிங்கிறப்போ இளவரசியை நான் மன்னிச்சிருங்க, என் பொண்ணு வந்து ஒரு ப்ராப்பரான குயின் இல்லை அப்படிங்கிறப்போ இல்லை நம்ம அவங்களுக்கு டைம் தான் கொடுக்கணும், நான் அவங்கள பிளேம் எல்லாம் பண்ணல. ஆனா என் அப்பாவோட மனசுல ஒரு பொண்ணு இருக்காங்க, அவருக்காக இவ்வளோ வருஷம் அவர் அந்த காதல மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டு வரணும், நானே போய் கூப்பிட்டு வரேன், நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்க உங்களே பிளேம் பண்ணிக்காதீங்க. இல்ல இளவரசரே, நான் தான் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொன்னா அது ஏன் தப்பு தான் அப்படிங்கிறப்போ இப்போ அதை பத்தி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, போன காலங்கள் திரும்பி வராது, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே யாரோ ஒட்டு கேட்டுடுறாங்க, யாரோ கிடையாதுங்க.
ஜின்மோட பாடி கார்டு தான் எல்லாத்தையும் பக்காவா ஒட்டு கேட்டுக்கிட்டாரு. இந்த பக்கமாக சாவா வந்து அரசருக்கு முன்னாடி தான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வரதுக்காக சில ஆட்கள் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் வந்து சொல்றான், எங்களால சாவாவையும் அந்த 2 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வர முடியல. ஏன்னா அங்க ஒரு ஆள் இருந்தான், நம்மள 8 ஆளுங்களாம் ஒருத்தனா நின்று பயங்கரமா சண்டை போட்டு கொன்னுட்டான். அவன் ஸ்ட்ராங்கா மட்டும் இல்ல, பயங்கர ஸ்கில்லாவும் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. யார கோச்சனை தான் சொல்றாங்க. சரி, நீங்க அவனை கொண்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமா அந்த நாங்க கொண்டுட்டோம். ஆனா அதுக்குள்ள நம்ம ஆட்கள்லாம் அவன் 8 பேரை பலி வாங்கிட்டான். ஆனா இவங்க கோச்சனை வந்துட்டு ஒருவேளை அரசரோட ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. நம்மளோட திட்டம் அரசருக்கு தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் காப்பாத்துறதுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உடனே போங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அரசர் சாவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்க்கணும், உடனே போங்க அப்படிங்கிற சமயத்துல பாடிகார்டு ஓடி வந்து, ஜின்மோ சார், சாவாவை கூப்பிட்டு வர்றதுக்காக இளவரசர் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஜின்மோ கேட்டதும், அவ்வளவுதான், இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். இளவரசர் கையில வந்துட்டு அந்த சாவாவும் பொண்ணுங்களும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிடுவாரு. இவங்க கிளம்பினதுக்கு அப்புறமாக விசு இருந்துட்டு அந்த ஆளை கூப்பிட்டு, இதை பாரு, அங்கே நீங்கள் அவங்களும் கூப்பிட்டு வர பொறுப்பு எத்தனை பேர் இருந்தாங்க, இல்லை 2 லேடிஸு 2 பசங்கள்லாம் கூட வந்து அவங்களுக்கு உதவிக்காக வந்தாங்க, அவங்களையும் கொண்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி ஒன்று பண்ணு, அந்த இடத்தையே வந்து நல்லா கொளுத்தி விட்டுடு, பார்க்கறதுக்கு கொள்ளையர்கள் வந்து சூறையாடிட்டு அந்த இடத்த கொளுத்தி விட்ட மாதிரி இருக்கணும், அப்படிதான் கதையும் கட்டணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இந்த பக்கம் ஜென்மோ இவரும் ஆட்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சாவா வந்து வயசானவங்க, அது மட்டும் இல்லாமல் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கண்டிப்பாக அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, பக்கத்தில் தான் இருப்பாங்க, தேடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அந்த செத்து போனவங்க இடத்துக்கெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து கொளுத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அந்த 2 லேடிஸையும் அவங்க பசங்களையும் பார்க்கறப்ப தாங்க பாவமா இருந்தது. அவங்களுக்கு என்ன சம்பந்தம், ஆனா இவங்களை காப்பாற்ற வந்து அவங்களோட உயிர் போயிடுச்சு. அதுல ஒரு பையன் சொலனாவை ரொம்ப வந்து அதிகமாவே காதலிச்சா, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல கூட இருந்தான். இப்படி ஒரே நொடி தான் இத்தனை பேரோட வாழ்க்கையும் போயிடுச்சு. அந்த ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இங்க கொள்ளையர்கள் வந்து நெருப்பு வச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா, கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு நெருப்பு வச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நம்மளோட கோச்சை நம்மளுக்கு காட்டுறாங்க. அவரோட கைவிரல் ஒன்று மட்டும் லைட்டாக அசையுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியலங்க. இங்கே சீனை கட் பண்ணா இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓரளவுக்கு நல்லாவே விடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தடுக்கி விழுந்துடுவாங்க சாவா. அவங்க கேட்பாங்க, அப்பா அப்பா எங்க கோச்சன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அம்மா அப்பா வந்துகிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நம்ம இப்படி உட்கார முடியாது, இங்கே ஒரு குகை இருக்கு, எனக்கு தெரியுமா, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி கூப்பிட்டு வருவாங்க. அப்போ இவங்க தலையில வச்சிருந்தாங்க இல்லையா ஹேர்பின், சாவா, அது கீழே விழுந்துட்டு இவங்க கவனிக்க மாட்டாங்க. அதுக்குள்ள யாரோ வர்ற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல பதுங்கி உட்காந்துப்பாங்க. பயம் பதட்டம் வந்தது அப்படின்னா இந்த சின்னவ இருக்கா இல்லையா தங்கச்சிக்காரிக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிடும். இவங்க பதுங்கி உட்காந்துட்டு இருக்கிறப்ப விக்கல் எடுத்து என்ன பண்றது, சவுண்டை கேட்டு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அப்படின்ட்டு அக்கா வாயை பொத்திப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களாம் அங்கிருந்து தேடிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குகைக்குள்ள கொண்டு வந்து அவங்க அம்மாவை படுக்க வச்சுட்டு, சின்ன பொண்ணோட கையை அந்த ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா இருக்குமோ அதை பாக்குறவ, ஐயோ ரத்தம் ரத்தம்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவா. ஏய் பதட்டப்படாத, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து தங்கச்சிக்காரிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா. அங்க இருந்து இவங்களை காப்பாத்திட்டு வர்றப்பவே கையில கிடைச்ச ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு மூட்டை மாதிரி கையில வச்சுட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ எகெயின் வந்துட்டு கேட்பாங்க, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அம்மா அப்பா வந்துகிட்டே இருக்காரு, அங்கே எல்லாத்தையும் வந்து பிரச்சனை எல்லாம் ஓகே முடிஞ்சிருச்சு, வந்துகிட்டே இருக்காரு. அவங்க மட்டும் இல்லைம்மா, அந்த 2 ஆன்ட்டிங்க அவங்க பசங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் சொல்லிடுவா. அப்படி சொல்றப்பே சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது இவங்க அம்மா பார்க்கல, ஆனால் இவ கண்ணில் பார்த்துருக்கா இல்லையா, அதனால ஒரு மாதிரி துக்கமெல்லாம் தொண்டை அடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சாவாக்கு கண்ணில் மட்டும்தான் அந்த கோடு மாதிரி கிழிச்சிருக்கு, அதனால தான் கண் பார்வை போயிருக்கு. அது மட்டும்தான் அடின்னு பார்த்தா கிடையாதுங்க, அவங்களுக்கு முதுகுலையும் கத்தி குத்தி விழுந்திருக்கு. ஆனால் அது யாருக்குமே தெரியல. அந்த இடத்துல இருந்து நல்ல ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. 2 பொண்ணுங்களும் அதை கவனிக்கல, அம்மாவுக்கு கண்ணில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு, அந்த மாதிரி கிழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. சரிம்மா நீங்கள் இங்கே இருங்க, நான் அப்போ என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ அப்போ சாவா சொல்லுவாங்க, இதை பாரு சொல்லனா, என்ன நடந்தாலும் சரி நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த பக்கம் இளவரசர் அவரோட பாடி கார்டோட மட்டும் தான் வந்திருப்பாங்க. சாவாவை பார்த்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதையும் மந்திரியார் சொல்லியிருந்திருப்பாரு. அப்படி வர்றப்போ இளவரசர் அவருக்குள்ளேயே சிரிப்பாரா, பாடி கார்டு பார்த்துட்டு என்ன எதுன்னு கேட்கறதுக்கு. இல்லை என் அப்பா ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு காதலிச்சிருக்காரா, அது நினைக்கிறப்ப எனக்கு என்னையும் அறியாமல் சந்தோஷமாக ஒரு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவங்கள பார்க்கறதுக்காக நைட்டு ஃபுல்லாக அவர் வெயிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த காதல் ஆழமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. இந்த பக்கம் ஜின்மோ அவங்க ஆட்களோட தேடிக்கிட்டே வருவாங்க. ஒரு காலடி தடத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. கண்டிப்பாக 3 பேர் போன மாதிரி தான் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தா அதோட காலடி தடம் மறைஞ்சு போச்சு. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜின்மோக்கு அவங்க இதுக்கப்புறம் என்ன பறந்தா போனாங்க, நடந்து தானே போயிருப்பாங்க, ஏன் காலடி தடம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த காலடி தடங்கள் எல்லாத்தையும் அழிச்சு விடுறது வேறு யாருமே கிடையாது, சொல்லனா தான். சொல்லனா அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பயங்கர ஷார்ப், சிச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவா, பதட்டப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. நம்மளை தேடி வர்றவங்க நம்ம காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது கொள்ளையர்கள் சம்பவம் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இந்த குகையை தேடி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குகை வாசல் வரைக்கும் இவங்க வந்த மாதிரி இருக்கிற காலடி தடங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவா. அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவா. உள்ளே வந்ததுக்கு அப்புறமாக தான்
அவங்க அம்மாவுக்கு முதுகுலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குள்ளே அதை பாப்பா. ஐயோ அம்மாவுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மூச்சு வருதான்னு செக் பண்ணுறப்போ உயிர் இருக்குது, இந்த பாரு நான் உடனே போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறப்போ தங்கச்சிக்காரி இருந்துட்டு இல்லை நீங்கள் வந்து எங்கேயும் போகக்கூடாது அக்கா, எனக்கு பயமாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ இதை பாருடி, அவங்களாம் வரமாட்டாங்க, நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, நம்ம இங்கே வந்ததுக்கான காலடி தடத்தையும் நான் அழிச்சிட்டேன், அதனால் நீ பயப்படாத. ஒருவேளை யாராவது உன்னை தேடி வந்தா கூட அம்மா உனக்கு ஹேர்பின் கொடுத்தாங்க இல்லையா, அதை எடுத்த ஒரே சொருகி அவங்களுக்கு கொண்டுடு, பயப்படாத அப்படிம்பாங்க. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஏன் அம்மா கொடுத்த ஹேர்பின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, நான் அதெல்லாம் கவனிக்கல அப்படிங்கிறப்போ இவங்க தலையிலிருந்து ஹேர்பின்னை எடுத்து தங்கச்சிக்காரிக்கிட்ட கொடுப்பாங்க. பாரு, இதை ஆயுதமாக யூஸ் பண்ணி யாராவது வந்தாங்கன்னா உடனே அவங்கள வந்து கத்தியால் குத்துற மாதிரி இது கொச்சு குத்திரு. அது மட்டும் இல்லாமல் நீ பயப்படாத, அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க, நீ அம்மா கூட மட்டும் உட்காந்துரு, நான் மருத்துவர் ஏதாவது கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்துடுவா. அப்போ தங்கச்சிக்காரி வந்து இவ ரொம்ப பயந்தவ, டக்குன்னு வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவா, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாது, அதை வந்து கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாளா. சடார்னு இது குகை தான் இல்லைங்களா, வௌவால்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், அது பறந்ததும் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே வெளியே வந்து குகையை விட்டு ஓடி வந்துடுவா. இப்படி அக்காவும் தங்கச்சி 2 பேர் ஒவ்வொரு திசையில போயிட்டாங்க. சொல்லனா மருத்துவர் கூப்பிடுறதுக்காக ஊருக்குள்ளதான் வரணும். அப்படி வந்துகிட்டு இருக்கிறப்போ ஸ்டன்னாய் நிற்கிறா. ஏன்னா சாவாவை கூப்பிடுறதுக்காக வந்த இளவரசரும் பாடி கார்டும் குதிரையில் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லனா நிற்க இந்த பக்கம் அந்த இடத்த விட்டு பயத்தில் கத்தி மாதிரி அந்த ஹேர்பின்னை கையில் வச்சுக்கிட்டே பயந்து போய் நின்று திரும்பி பார்க்குறா தங்கச்சிக்காரியும் சோல்கி. ஏன் அப்படின்னா அவளுக்கு எதுக்கால நிற்கிறது ஜின்மோ. இப்படி அக்கா இளவரசர்கிட்டையும் தங்கச்சிக்காரி ஜின்மோ கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.